அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் ஒரு நபர் பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஆகணும் அப்படின்னா நான் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அட் யுவர் ஓன் பேஸ் ஃப்ரம் ஹோம் படிக்கக்கூடிய சில முக்கியமான கோர்சஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் செய்ய போகிறேன். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லாமல் பிஸ்னஸ் அனாலிசிஸ்க்கு மட்டும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னு சொல்கிறேன். இதனால தான் உங்களால் கோர்சஸ் சரியாக செய்ய முடியவில்லை. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்குன்னு கோர்ஸ் தேடினீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவான நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. பட் பிஸ்னஸ் அனாலிசிஸ்க்கு தேவையான முக்கியமான ஸ்கில்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்கில் அப்படின்னா, ஒரு டூல் அப்படின்னா அதற்கான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் அனாலிசிஸில் ரிக்வயர்மெண்ட் கேதரிங் அப்படின்றது ஒரு ஸ்கில் அப்படின்னா ரிக்வயர்மெண்ட் கேதரிங் கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கும். அந்த வகையில் முக்கியமான சில ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றதையும் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் என்ன மாதிரி கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிக்காக சொல்ல போகிறேன். பிஸ்னஸ் அனலிஸ்ட்னா யார், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சம்பளம் என்னவாக இருக்கும், ஏன் இந்த ரோலுக்கு இவ்வளவு அதிகமான வரவேற்பு இருக்கு, எப்படி இதுல கோடிங்கே இல்லைனா கூட இவ்வளவு ஓப்பனிங்ஸ் இருக்கு, இதனுடைய கரியர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்ற என்டையர் ரோட் மேப் நிறைய வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதற்கான பிளேலிஸ்டோட லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது, ஒரு என்ட்ரிங் இன்டு பிஸ்னஸ் அனாலிசிஸாக இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பிஸ்னஸ் அனாலிசிஸ் அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸால் வழங்கக்கூடிய ஒரு கோர்ஸ், செல்ஃப் பேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஒரு என்டையர் கோர்ஸ் ஒர்க்கோட இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். பட் நீங்கள் இந்த என்டையர் கோர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு மாடியூல் மட்டும் படித்தா போதும். இது செல்ஃப் பேஸ்டாக இருக்குது, பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அட் யோர் ஓன் பேஸ். நீங்கள் 2 hours நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். பிஸ்னஸ் ப்ராசஸ்னால் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் ஒரு ஓவரால் பேசிக் அனாலிசிஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு கோர்ஸ். அடுத்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில் ஆர் நாலேஜ் வந்து அஜைல் மெத்தடாலஜினா என்ன அப்படின்றது. ஸோ இதற்கு அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அஜைல் டெலிவரி அப்படின்ற ஒரு யுடெமி கோர்ஸ் நான் இங்கே காட்டுறேன். இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜைல் ப்ராஜெக்ட்னா என்ன, அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, ஒரு டெய்லி லைஃப்பில் அஜைல் எப்படி பயன்படுத்துகிறாங்க ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்ற என்டையர் பேசிக்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இது ஒரு 2.5 hours இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் பேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதற்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்கு. மூன்றாவது முக்கியமான விஷயம், ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது ஃபார் அ ஃப்ரெஷர். ஸோ ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், லைஃப் சைக்கிள் அண்ட் ப்ராஜெக்ட் பிளானிங் பை கோர்ஸரா நான் வழங்கியிருக்கேன். இந்த கோர்ஸும் நீங்கள் உங்களுடைய ஓன் பேஸில் ஃப்ரீ டைமில் நீங்கள் செய்யலாம். 4th முக்கியமான ஸ்கில் ஒரு டூல் சொல்லுவேன். டூல் டேட்டா விஷுவலைசேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான டூல் பவர் பிஐ. ஸோ பவர் பிஐ தான் வந்து நான் படித்தேன். ஸோ அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டேப்லூ நான் பர்சனலாக படித்தது இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் இல்லை. மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ ப்ராக்டிக்கல் கைட் 2023 அப்படின்னு யுடெமியில் ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பேசிக் விஷுவலைசேஷனுக்கு, உங்களுடைய பேசிக் ரிப்போர்ட்ஸ் க்ரியேஷனுக்கு, நீங்கள் எல்லாத்துக்குமே இது நீங்கள் பேசிக்காக தெரிந்து கொள்வது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ரிக்வயர்மெண்ட் கேதரிங் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அதற்காக இனிஷியேஷன் அண்ட் ரிக்வயர்மெண்ட் கேதரிங் பை யுடெமி ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்கலாம். அதை தவிர எக்ஸல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டூல் எந்த ஒரு அனலிஸ்ட் பொசிஷனாக இருந்தாலும். ஸோ அதற்கு நீங்கள் யுடெமி ஆர் கோர்ஸரா ஆர் ஈவன் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடியது என்னென்னா டெஸ்டிங். பட் நான் டெஸ்டிங்க்கு எந்த கோர்ஸுமே நான் சஜஸ்ட் பண்ணலை இங்கே. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு இஆர்பியில் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன் ப்ராஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் டெஸ்டிங்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்டிங் பற்றி ரியல் டைமாக தெரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸ். பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் என்ன அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி படிப்பது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு எண்ட் டு எண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸோட இன்வால்வ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பெருசாக வந்து இண்டிபெண்ட்டாக எதுவுமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆக முடியாது. போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ண முடியாது. உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு கம்பெனிலேயோ ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி செய்வது தான் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ இந்த
கோர்சஸ்லாம் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தெரிந்து கொள்வது தான் உங்களுக்கு இதில் ரொம்ப முக்கியம். இந்த கோர்ஸ் படிச்சுட்டா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காதீங்க. இந்த கோர்ஸ் படிக்கும் பொழுது உங்களுடைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் இந்த கோர்ஸோடைய சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷர் ஆர் பிகினருக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு இனிஷியல் நாலேஜ் தான் கொடுக்கணுமே தவிர அந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷனுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு தேவையான சில பேசிக்கான கோர்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது போன்ற அடுத்த என்ன தலைப்புகளில் வீடியோ வேணும் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. Until I meet you all in another brand new video. Take care, stay safe, bye bye and happy reading மக்களே.